இன்றைய தினம் நடந்த சவுண்ட் ஆஃபீஸ் பிரச்சார கூட்டத்தில் நல்ல முள்ளு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 40 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார்கள். சிகிச்சையில் இருக்கின்ற மக்களை பார்த்து விசாரித்து ஆறுதல் சொல்லி மருத்துவர்களிடம் பேசி இந்த சம்பவத்திற்கு என்ன காரணம், இந்த கூட்டம் நடைபெற வேண்டிய இடம் அது சரியானதா என்று காவல்துறை ஏன் அதை தீர்மானிக்கவில்லை. ஏற்கனவே நடந்திருக்கின்ற பல கூட்டங்களிலே எந்த அளவிற்கு அங்கே கூட்டம் கூடியது, அதுபோல் இங்கும் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த இடம் சரியாக இருக்குமா என்று யோசிக்காமல் காவல்துறை இடத்தை தேர்வு செய்வது அது தவறான விஷயமாக இருக்கிறது. அந்த இடத்தை தவிர வேறொரு இடம் கொடுத்திருந்தால் கண்டிப்பாக உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது. ஆகவே இது ஏன் இப்படி நடந்தது, எதனால் நடந்தது, விஜய் வருகின்ற நேரத்தில் மின்சாரம் ஏன் பிடிக்கப்பட்டது, அந்த இடத்துல எந்த விதமான பொருள்களும் ஏன் வேலை செய்யவில்லை, இங்கே ஏதாவது முன்கள் வேலை செய்யாமல் கிராம போன்ற என்கின்ற சந்தேகங்கள் பொதுமக்களிடத்திலே இருக்கின்றன. ஆக இதையெல்லாம் இந்த அரசு சந்தேகங்களை தீர்க்க வேண்டும். அவசரமாக யாருக்குமே இங்கே போஸ்ட்மார்டம் உடல் பரிசோதனை செய்வது 6 மணிக்கு மேல் எங்கேயும் பண்ண முடியாது என்று சொல்லுவார்கள். ஆனால் இரவிலே எத்தனை போஸ்ட்மார்டம் செய்வது, அதை இரவே அவர்கள் சொந்தக்காரர்களுக்கு ஒப்படைத்து நாளையிலேயே அதை அவசரமாக அடக்கம் செய்வதற்கு மக்கள் அவருடைய உறவினர்களெல்லாம் கூட அதே நேரத்தில் அவசரமாக முதலமைச்சர் அவர்கள் இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் சிகிச்சையில் உள்ள 1 லட்சம் ரூபாயும் அறிக்கை. இது விசாரணை நடப்பதற்கு ஒரு நபர் கமிஷன் அருணா ஜெகதீசன் அவர்களை நியமித்திருக்கிறார். ஏன் உண்மையான விசாரணையை காவல்துறையை விசாரிக்கலாம் அல்லது சிபிசிஐடி கூட விசாரிக்கலாம். ஒரு நபர் கமிஷனை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற மக்கள் பேசிக்கொள்வது, தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற மக்களும் பல இயக்கங்களும் பேசிக்கொள்வது, இதில் ஏதாவது விதிவிலக்குகள் நடந்திருக்கிறதா, விஜய் பிரச்சாரம் செய்யாமல் திரும்பி போவதற்கான ஏதாவது போன்ற வேலைகள் நடந்திருக்கிறதா, அல்லது இங்கே இருக்கின்ற உளவுத்துறை ஏன் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கவில்லை, இது இந்த அளவுக்கு கூட்டம் சேரும், இந்த இடம் அதற்கு சரியானதாக இருக்காது என்று உளவுத்துறை என்ன செய்திருக்கிறது, இப்படியெல்லாம் கேள்விகள் அதே நேரத்தில் நல்லா யோசித்து பார்க்க வேண்டும். கடந்த வருடத்தில் கள்ளக்குறிச்சியிலே நடந்த 50க்கும் மேற்பட்ட 60 பேருக்கு மேல் கள்ளச்சாராயம் கொடுத்து உயிரிழந்தார்கள். இதற்கு ஏன் இது போன்ற கமிஷன் அறிவிக்கவில்லை? அதே போல பல்வேறு இடங்களிலே இது போன்ற தாமிரபரணி ஆற்றில கூட காவல்துறை தடியடி நடத்திய காரணத்தினால் அதில் பயந்து ஓடி ஆற்றில் விழுந்து இறந்தார்கள். ஏன் விசாரணை கமிஷன் அமைக்கவில்லை? இதுபோல் இந்த நிகழ்ச்சியும் எல்லாமே திமுக ஆட்சியில் நடந்ததுதான். ஆக எந்த சம்பவத்திற்கும் கமிஷன் வைக்காமல், விசாரணை கமிஷன் வைக்காமல், இந்த சம்பவத்திற்கு மட்டும் அவசரமாக யாரும் கேட்பதற்கு முன்பாகவே விசாரணை கமிஷன் அதுவும் ஒரு நபர் கமிஷன்
சென்று ஓய்வு பெற்ற நீதிபதியே அருணா ஜெகதீசன் அவர்களை அறிவித்ததற்கு காரணம் என்ன என்று எதிர்கட்சிகள் கேட்கின்றன, பொதுமக்கள் கேட்கிறார்கள். ஆகவே இவருடைய சந்தேகத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு உடனடியாக இது மத்திய புலனாய்வுத் துறைக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும். சிபிஐ நேரடியாக விசாரணை செய்தால்தான் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும். அதுதான் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு எந்த விதமான தவறும் இல்லை, உண்மையான விசாரணையை வெளிக்கொண்டு வரட்டும் என்று மத்திய புலனாய்வுத்துறைக்கு அரசு உடனடியாக இந்த வழக்கை மாற்றினால்தான் இவர்கள் மேல் எந்த விதமான தவறும் இல்லை என்று மக்களும் நினைப்பார்கள். ஆகவே எங்களுடைய சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்ளும் புரட்சி மரம் கேட்டுக்கொள்வோம், இந்த சம்பவத்திற்கு முழு விசாரணை, உண்மையான விசாரணை வேண்டும் என்றால் கண்டிப்பாக சிபிஐனுடைய விசாரணை தான் சரியாக இருக்கும். ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று புரட்சி மரம் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.